ஹாய் கைஸ், மாதுளம்பழம் ஜூஸ் ரெசிபி பார்க்கலாம். ஒரு மாதுளம்பழம் எடுத்துக்கிறேன். மாதுளம்பழத்தை உளித்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் அந்த உளித்த மாதுளம்பழத்தை போட்டாச்சு. இப்போது மூடி போட்டு 1-2 அரைச்சிக்கலாம். 1-2 அரைச்சாச்சு. அஸ்கா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நாட்டு சர்க்கரை இருந்தால் நாட்டு சர்க்கரை 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். பால் இருந்தால் பால் அரை கிளாஸ் ஊற்றிக்கோங்க. ஆனால் நாட்டு சர்க்கரையும் பாலும் கண்டிப்பாக போடணும், ரொம்ப நல்லது. என்கிட்ட இல்லாததுனால நான் அஸ்கா போட்டுக்கிறேன். தண்ணி அரை கிளாஸ் ஊற்றிக்கிறேன். இப்போ அரைச்சாச்சு. நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டு வடிகட்டுங்க. நல்லா வடிகட்டினோன்னா அந்த மேலே கொட்டையெல்லாம் நின்றுக்கும், கீழே நைஸாக ஜூஸ் மாதிரி நின்றுக்கும். இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு கிளாஸில் ஊற்றி குடிக்கலாம். இது வாரத்தில் ஒரு 2 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ரத்தம் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.